அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2 வாரங்களாக கால் மூட்டு வலிகள் குறித்து பார்த்துக்கிறோம். இப்போ இது 3வது வீடியோ. அந்த சீரீஸில் இது 3வது வீடியோ. முதல் 2 வீடியோவில் நாள்பட்ட மூட்டு வலிகள் உள்ளவங்க என்னென்ன பண்ணணும், எந்தெந்த முதிரைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரணும்னு ஒரு 5 முதிரைகள் பார்த்தோம். முதல்ல தூய்மைப்படுத்தும் முதிரை, அடுத்தது பிராண முதிரை, அதுக்கு அடுத்தது வாயு முதிரை, அப்புறமா வருண முதிரை. இந்த 4 முதிரைகளும் முதல்ல பண்ணணும். இது அடிப்படை. உடலை தயார் பண்ணுவது, உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலின் சக்தி நிலையை உயர்த்தி உடலில் உள்ள வாயு அப்புறம் வருணன், இந்த 2 பூதங்களை சமநிலைப்படுத்தி உடலை தயார் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்த முதிரையான சந்தி முதிரைக்கு போகணும். சந்தி முதிரை குறித்து போன வீடியோவில் சொன்னேன். சந்தி அப்படின்னா மூட்டுகள் சந்திக்கும் இடம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடம் சந்தி. அந்த சந்தியில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது சந்தி முதிரை அல்லது மூட்டு முதிரை, ஜாயின் முதிரைன்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதோட சிறப்பு என்ன? இந்த சந்தி முதிரையோட ஒரு தனித்தன்மை, 2 கைகளிலும் வெவ்வேறு முதிரைகளை செய்யணும். வலது கையில் பிரதிபி முதிரை, இடது கையில் ஆகாஷ் முதிரை. குறைந்தபட்சம் 15 நிமிஷங்கள் ஒரு நாளைக்கு செய்யணும். ஆனால் ஒரு நாளில் 2 தடவை இல்லை 3 தடவை கூட செய்யலான்னு சொன்னேன். இதை தொடர்ந்து செய்ய செய்ய மூட்டில் உள்ள வலிகள் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும், நடப்பதில் உள்ள சிரமங்கள் குறையும். இது எல்லாம் சரி, ஓகே. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரு 50% சால்வ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது, இந்த தேய்ந்து போன எலும்புகள் வளர வேண்டும் அல்லவா? தேய்ந்து போன அந்த எலும்புகள் மீண்டும் வளரணும். அங்கே ரீஜெனரேஷன் வரணும். அந்த ரீஜெனரேஷனை கொண்டு வரதுக்கான ஒரு முதிரையை இந்த இதில் இந்த பார்ட் 3ல் பார்க்கலாம். முத்ரா ஃபார் ரீஜெனரேஷன். இது ஸ்டெப் 6, 6வது ஸ்டெப். முத்ரா ஃபார் ரீஜெனரேஷன். இதுக்கான முதிரையின் பெயர் வராகி முதிரை. வராக முதிரைன்னு சொல்லலாம், இல்லை வராகி முதிரைன்னு சொல்லலாம். ஸோ வராகி, அந்த வராக அவதாரம், வராக முதிரைன்னு சொல்லும்போது அது வராகரை குறிப்பது. அவருடைய துணைவி வராகி. இங்கே ரீஜெனரேஷனுக்கு இந்த வராகி முதிரையை நம்ம பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வராகி முதிரை, எ முத்ரா ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இது எலும்புக்கு மட்டுமல்ல, உடலில் எங்கே எந்த டிஷ்யூ டீஜெனரேட் ஆகியிருந்தாலும் அதை ரீஜெனரேட் பண்ண வராகி முதிரை பண்ணலாம். எலும்பு தேய்மானம் தான் நமக்கு பெரும்பாலான வலிகளுக்கு காரணமாக இருக்குது. இதே நேரத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்கில் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த இருதயத்துக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் இருதயத்தில் சில செல்கள் செத்து போகுது. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் செயலிழப்பு நடக்குது. இதை ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அப்போ அங்கேயும் ரீஜெனரேஷனை கொண்டு வர முடியும். டயபெட்டிஸில் என்ன நடக்குது? பேங்க்ரியாஸில் உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள், பீட்டா செல்ஸ், அது டீஜெனரேட் ஆகிடுது. தேவையான அளவு இன்சுலின் அதை சுரக்க முடியலை. அந்த செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுது. அப்போ அந்த செல்களையும் ரீஜெனரேட் பண்ண வைக்க முடியும். ஸ்ட்ரோக் வருது. அப்போ என்ன நடக்குது? மூளையில் இரத்த ஓட்டமின்மையால் மூளையின் செல்கள் இறந்து போகின்றன. அங்கேயும் ரீஜெனரேஷனை கொண்டு வர முடியும். கால்கை விழுந்து போகுது ஸ்ட்ரோக்கில், அங்கே நரம்பு டீஜெனரேட் ஆயிடுச்சு, இங்கேயும் ரீஜெனரேஷனை கொண்டு வர முடியும். ஸோ எல்லா நாள்பட்ட நோய்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல டீஜெனரேஷன் இருக்கும்.
அப்போ இந்த வராகி முத்திரையை பண்ண பண்ண ரீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ். எல்லா வகையான டீஜெனரேட்டிவ் டிசீஸ்லையும் இந்த முத்திரை பலன் தரும். ப்ரொசீஜர்: கீப் தி லெஃப்ட் ஹேண்ட் நியர் தி செஸ்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டை செஸ்ட் பக்கமாக வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் அவுட் தி ஃபிங்கர்ஸ். இந்த விரல் 5 விரலையும் விரித்து லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க. பாம் ஷுட் ஃபேஸ் தி ஸ்கை. இந்த பாம் வந்து வானத்தை பார்த்துருக்கணும். இது ஸ்டெப் 1. அடுத்தது, ஸ்ப்ரெட் அவுட் தி ஃபிங்கர்ஸ் ஆஃப் தி ரைட் ஹேண்ட். Place it over the left hand and palm should face the earth. இதில் உள்ளங்கை வானம் பார்த்துருக்கணும், இடது கை. வலது கை உள்ளங்கை பூமியை பார்த்துருக்கணும். இங்கே 5 விரலையும் விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 விரல் நுனியினை ஒன்றோடு ஒன்று இணைக்கணும். இதுதான் வராகி முத்திரை. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைச்சிட்டு உடம்புல சைடில் இப்படி வச்சுக்கணும் கையை. The right palm should face the earth. Fingertips of one hand should touch the tip of the respective fingers of the other hand. இந்த 5 விரல்களும் ஒன்றோட ஒன்று இணைக்கணும். ஆனால் கை வந்து இந்த பொசிஷன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். சைடில் வச்சுக்கோங்க. இடது பக்கமாக, உடம்புல இடது பக்கமாக வச்சுக்கணும். இதுதான் வராகி முத்திரை. ஓகேயா? இப்படி வச்சுட்டு ஆனால் கையை இப்படி வச்சுக்கணும். வராகி முத்திரை. இப்போ விஷுவலைசேஷன். இந்த முத்திரையை பண்ணும்போது மனசுக்குள்ளே லார்ட் விஷ்ணுவை விஷுவலைஸ் பண்ணுங்க. இங்கே ஒரு படம் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுன்னு கட்டாயம் இல்லை. லார்ட் விஷ்ணுன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு எந்த உருவம் வருதோ அந்த உருவத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள். நிற்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வெங்கடாஜலபதியாக வரலாம், இல்லை கிருஷ்ணனாக கூட வரலாம். ஸோ விஷ்ணுவை விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட உருவம் விஷ்ணு எதுவோ, உங்கள் மனசில் எந்த உருவம் வருதோ விஷ்ணுன்னு சொன்ன உடனே அந்த உருவத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக, ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் டு தி நீ ஏரியா. எந்த இடத்துல ரீஜெனரேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு உங்களுடைய ஃபோக்கஸை கொண்டு போகணும். இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம்? முட்டி வலிக்காக பண்ணுறோம். முட்டி தேய்வு சரியாகிறதுக்காக, முட்டியில் தேய்ந்து போன பாகங்கள் திருப்பி வளர்கிறதுக்காக இந்த முத்திரையை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனை அந்த மூட்டில் கொண்டு போங்க. 2 முட்டும் தேய்ஞ்சிருந்தால் 2 முட்டிலையும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொண்டு போங்க. ஒரு முட்டியில் வலி ரொம்ப இருக்கிறதா முதல்ல அந்த முட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சரியான பிறகு அடுத்த முட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 2ஐயும் ஒரு நேரத்தில் பண்ண முடிஞ்சால் இன்னும் சிறப்பு. ஸோ எங்கே ரீஜெனரேஷன் தேவையோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ முட்டு வலிக்காக பண்ணுறதுனால உங்களுடைய முட்டியில் உங்களுடைய முழு அட்டென்ஷனை கொண்டு போங்க. இப்போ இதில் ஒரு மந்திரா சாண்டிங் வருது. இது ஒரு உயர்நிலை முத்திரை. மந்திரா சாண்டிங்கோடு பண்ணும்போது எஃபெக்ட் அதிகம். இப்போ 3 கடவுள்கள், மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம். அதில் விஷ்ணுவோட பார்ட் என்ன? காக்கும் கடவுள். இஸ் நரிஷர், நரிஷ் பண்ணக்கூடியவர், வளர்ச்சி. அப்போ காக்கும் கடவுள், படைப்பது பிரம்மா, அதை காப்பது விஷ்ணு, அழிப்பது சிவன். அப்போது அந்த காக்கும் கடவுள் இந்த விஷ்ணு. விஷ்ணுவை விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க. இங்கே தேஞ்சு போச்சு ஒரு முட்டி, அதை அவர் காக்கணும், திருப்பி அதை ரீஜென்ரேட் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் விஷ்ணுவை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். அவருக்கான மந்திரத்தை சான் பண்ண ஆரம்பிக்கணும். ஓம் நமோ நாராயணே நம ஓம். நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஓம் நமோ நாராயணே நம ஓம். ஓம் நமோ நாராயணே நம ஓம்.
தொடர்ந்து இந்த சாண்டிங்கை பண்ணிக்கிட்டே இருங்க. விஷ்ணுவை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் 2 முட்டிலையும் உங்களுடைய ஃபோக்கஸை கொண்டு போங்க. அங்கே ரீஜெனரேஷன் நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரா சாண்டிங் இந்த 15 நிமிஷம் நீங்கள் முதிரையை பண்ணும்போதும் இந்த மந்திரா சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் லவுட் சாண்டிங் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது மனசுக்குள்ளே சேன் பண்ணுங்கள். திருப்பி லவுட் சாண்டிங், திருப்பி மனசுக்குள்ளே சேன் பண்ணுறது அபஜபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல லவுட் சாண்டிங், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அபஜபமாக போங்க. திருப்பி லவுட் சாண்டிங், திருப்பி அபஜபம், இப்படி மாற்றி மாற்றி 15 நிமிஷம் பண்ணுங்கள். இந்த 15 நிமிஷம் இதை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் வரும்னு பார்த்தீங்களா? அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் பிகம்ஸ் ஈக்குவல். இப்போ மெட்டபாலிசத்தை 2ஆக பிரிக்கிறோம். அனபாலிசம், கெட்டபாலிசம். வளர் சிதை மாற்றம். தமிழில் அதை வளர் சிதை மாற்றம்னு சொல்லும். அனபாலிசம் என்பது வளர்ச்சி, கெட்டபாலிசம் என்பது அழிவு. அப்போது உடலில் சக்தி உருவாகிட்டே இருக்குது, அது வளர்ச்சியில் வரும் அனபாலிசம். அந்த சக்தியை உடம்பு செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அது அழிவில் வரும் கெட்டபாலிசம். அதே மாதிரி டிஷ்யூஸ் வளரும் தேயும், வளரும் தேயும். அனபாலிசமும் கெட்டபாலிசமும் மாற்றி ஒரே நேரத்தில் நடக்கும். இப்போ உங்களுடைய வயதை பொறுத்து எது அதிகம் என்பது தீர்மானிக்கப்படும். உதாரணமாக ஒரு 20-21 வயசு வரைக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், தேய்வு அதிகம் இராது. அனபாலிசம் நிறைய இருக்கும், கெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். அது வளரும் பருவம். ஒரு 20-21 வயசு வரைக்கும் வளர்ச்சி அதிகம், அனபாலிசம் அதிகம், கெட்டபாலிசம் கம்மி. அடுத்து மிடில் ஏஜஸ் வரும்போது ஒரு 21லேருந்து ஒரு 45 வரைக்கும் இந்த அனபாலிசம் கெட்டபாலிசம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இருக்குமாங்கிறது வேறு, இருக்கணும், அது இயல்பான நிலை. அனபாலிசமும் கெட்டபாலிசமும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு 45 வயதுக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக அனபாலிசம் குறையும், வளர்ச்சி குறையும், தேய்வு அல்லது அழிவு அதிகமாகும், கெட்டபாலிசம் அதிகமாகும். முதுமை வர வர வளர்ச்சி என்பது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும், தேய்வு என்பது ஆக்சிலரேட் ஆகிடும், அதிகமாகும். இது இயல்பான வாழ்க்கை. அரிதாக சிலருக்கு 60 வயசுலேயும் 2 ஈக்குவலாக இருக்கும். அனபாலிசம் கெட்டபாலிசம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ முதுமை அவர்களுக்கு எளிதில் வராது, தள்ளி போகும். மார்க்கண்டேய நிலை என்பது என்ன? முதுமை அடையாத நிலை மார்க்கண்டேய நிலைன்னு சொல்லுவோம். அந்த மார்க்கண்டேய நிலையோட அடிப்படை தத்துவம் என்ன? அனபாலிசமும் கெட்டபாலிசமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது முதுமை என்பது வராது. ஸோ எல்லாருக்கும் முதுமை வரும், ஆனால் அதை தள்ளி போடலாம். முதுமையில் வரும் நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம். அந்த டீஜெனரேட் ஆகிற டிஷ்யூஸை திருப்பி ரீஜெனரேட் பண்ண வைக்கலாம். அதற்கான வழிமுறை தான் இந்த அருமையான முத்திரை, வராகி முத்திரை. இன்றைக்கே இதை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த வராகி முத்திரை பண்ண பண்ண உங்களுடைய தேய்வுகள் குறைந்து வளர்ச்சி அதிகமாகும். ஏஜிங் ப்ராசஸ் இஸ் ஸ்லோ டவுன். யாரும் முதுமையை வெற்றி கொள்ள முடியாது, ஆனால் அதை தடுக்கலாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம். யுவர் ஏஜிங் ப்ராசஸ் இஸ் ஸ்லோ டவுன். சிலர் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கே கிழவ மாதிரி ஆகிடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா 70 வயசுக்கும் கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. என்ன விஷயம்? இதுதான் ஏஜிங் ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. எப்படி ஸ்லோ டவுன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அனபாலிசம் அதிகமாக இருக்குது, கெட்டபாலிசம் அந்த அளவுக்கு அதிகமாகலை, இல்லை 2 ஈக்குவலாக இருக்குது. சிலருக்கு 40 வயசுலேயே கெட்டபாலிசம் அதிகமாகிடும், அனபாலிசம் கம்மியாக இருக்கும். இப்போ முதுமை ரொம்ப ஏர்லியராக வந்துடும். அப்போ இந்த முட்டு வலிகள், தேய்ந்து போன முட்டி திருப்பி வளர வராகி முத்திரையை பண்ண பண்ண தேய்ந்து போனவை திரும்ப வளர ஆரம்பிக்கும். இது முட்டுக்கு மட்டுமல்ல,
ஆல் டைப்ஸ் ஆஃப் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வேனிஷ், கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். ஸோ இது எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா, திஸ் முத்ரா helps to destroy our old way of life and to start a new life. இதுவரையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அவற்றை அழித்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு பெட்டரான ஒரு லைஃப், அதை வாழவும் இந்த முத்திரை நமக்கு உதவி செய்யும். இதுதான் பார்ன் அகெயின் அப்படிம்பாங்க, மீண்டும் புதிதாக பிறத்தல். வாழ்க்கையின் பழைய முறைகளில் உங்களுக்கு நிறைய தவறுகளை பண்ணியிருக்கலாம், இல்லை சில தேவையில்லாத நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், குணாதிசயங்கள், இல்லை போதை பழக்கங்கள், அந்த மாதிரி நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதெல்லாம் அடியோடு அழைத்து விட்டு ஒரு புது மனிதனாக பிறக்க, ஒரு புது வாழ்க்கையை துவங்க இந்த முத்திரை பலன் தரும், இந்த முத்திரை உதவி செய்யும். அப்போ அதுக்காகவும் இந்த முத்திரையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு அருமையான முத்திரை வராகி முத்திரை. முட்டு வலி இல்லாதவங்க கூட இதை பண்ணுங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கை முறையிலேருந்து ஒரு புது லைஃபுக்கு நம்மளை கொண்டு செல்லும். ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பலனுள்ள வீடியோன்னு உங்களுக்கு தோணுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மூட்டு வலிகள் குறித்து இன்னும் விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி, வணக்கம்.